நம்ம வெஹிக்கிள் ரெடி பண்ணவே இந்த ட்ராக் சேலஞ்ச் பண்ணுறது வழக்கமாக போச்சுங்க. அதை இந்த டைம் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. உள்ளாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மைண்ட் யூடியூப் சேனல்லேருந்து மிஸ்டர் முத்துக்குமார் வந்திருக்காரு. வணக்கம்டா புள்ள. ஏரியாக்குள்ள இருக்கும் சின்ன சின்ன ரோடு பைபாஸ்ல இருக்கும் வெள்ளை கோடு பயலுக வாகனத்தை கரெக்டா ஓட்டிக்க. அது வந்து அவர் ரெடி பண்ண அந்த ராக்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காப்புல. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அட்வென்ச்சர் ரேஸ் கார் வந்து இருக்கு. ரெண்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பயங்கரமான ட்ராக் சேலஞ்ச் வந்து பண்ண போறோம். அதுக்கான ட்ராக்மே வந்து பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த ட்ராக்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்து வந்துருவோம். நம்ம ட்ராக்னே வந்து பார்த்தீங்கன்னா கல்லு முள்ளு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்து பண்ணுவோம். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பல்ல வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி வந்து கிடந்துச்சு. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வத்தி சகதியும் சேர்ந்து பள்ளமும் இருக்கு. இந்த பள்ளத்துக்குள்ள இறங்கிட்டு நம்ம வண்டி மேலே வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இந்த பள்ளத்தை தாண்டி வச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல சின்னதாக ஒரு மேடு வந்து இருக்கு. இந்த மேட்டில் வந்து அசால்ட்டாக இருக்கு. அது பெரிய விஷயம் வந்து கிடையாது. அடுத்ததான் வந்து ஒரு பெரிய இதே இருக்குங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து முட்டிகள் அளவு தண்ணி இருக்குங்க. அந்த அளவு தண்ணி வந்து கிடக்கு. இந்த தண்ணிக்குள்ளேயுமே சகதி வந்து இருக்கு. அதுவும் பயங்கரமான சகதி. இந்த சகதியை தாண்டி வண்டி வெளில வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் டவுட்டு. அப்படி அதையும் தாண்டி வந்துருச்சுன்னா அந்த ஃபைனலாக ஒரு சின்ன மேட் இருக்குங்க. அந்த மேட்டு ஏறி வெளில எந்த வண்டி வருதோ அந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ல வந்து வின்னிங். அடுத்த இன்னொரு ட்ராக் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துருவோம். அந்த ரெண்டாவது ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. பட் பெருசாக கேமரா தெரியுதானங்கன்னு தெரியல. பட் இந்த ட்ராக் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சகதி பில்லு எல்லாமே வந்துருக்கு. வண்டி உள்ளே போனாலும் சிக்கி வீலில் வந்து பிடிச்சிக்கிறோம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இதை தாண்டி வெளில வண்டி வருமா அப்படிங்கிறத ரொம்ப டவுட்டாக இருக்குங்க. இந்த ட்ராக்ல எப்படி வண்டியை ட்ரைவ் பண்ண போகிறோம்னா நம்ம சுற்றில அழகாக மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு ரவுண்டு மாதிரி. அதை சுற்றி தான் உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே வந்து இறக்கி இந்த வழியாக மேலே வரணும். அவ்வளோதான். ட்ராக்கை வந்து பார்த்து இருந்திருப்பீங்க. இந்த ட்ராக்லாம் வண்டியை ட்ரைவ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மட்டும் தான். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேரியல் இருக்கிறது அந்த ஸ்பீடு சேலஞ்சு இப்பெல்லாம் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து போவோம். மொத்தம் வண்டி தான் ஃபஸ்ட்டு ஓட்டுறேன். இல்லை நீங்களே ஓட்டிருங்க. ஏன்னா உங்களோட வண்டி வந்து கொஞ்சம் டிராக்டர் மாதிரி இருக்கு போயிடும். நம்ம வண்டி வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வழக்கு சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே வீடியோ அதனால நான் சொல்லிடுறேன். நம்ம வண்டி ரெடி பண்ணும்போது அவுட்புட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறேன். நான் கூட நினைச்சேன் 1 வீக் 2 வீக் ஆயிடுச்சு. அந்த வீலை மாத்தணும் பார்த்தா அந்த வீல் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். வீல் கிடைக்கல. அது நமக்கு தெரியாதுப்பா. ஓகே இறக்கிறோமா? இறக்கிடலாம். நம்ம வண்டியை கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுவோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ட்ராக்குக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. அப்படியே பெட்ரோல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வண்டியை. அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வண்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து விட்டு பார்க்க போகிறோம். வேமா எடுங்க வண்டியா. இல்லையா பேச்ச குறையா? ஆகட்டும். தரமான சைக்கிளை நீ தான் பார்க்க போறிய. போங்க. ரெடியா? ரெடி. இப்போ வாங்கிருக்காங்க. நம்ம கையில் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ சாமியெல்லாம் விட்டுறாருப்பா. எங்கே ஏத்துற? அது மேல ஏறி போகுது. நான் என்ன பண்றது? எங்கப்பா போகுது? என்ன அது? இல்ல கொடுமை என்ன கேட்டீங்கன்னா வச்சுங்களேன் போடுங்க. அதான் சொல்ல வரேன். யார் சொல்ற மாதிரி கீராடு எங்கிட்ட வந்து எல்லாம் வருது. அடுத்த வேலையா ரிவேஸ் ரெடி பண்றதான் முத வேலைங்க. விட நான் ஹெல்ப் பண்றேன். என்ன போக மாட்டேங்குது. சவதி வந்து மேலே ஏறி வந்துருச்சுங்க. பாரு தடை வந்து தடத்தை பாரு எப்படி ஏறி வந்துருக்கு. ஓகே பரவாயில்ல வளைச்சி போயிடுறேன். தடலாம் வேணாம். இப்போ வந்து இந்த மேட்டில் வந்து செக் ஆகிடுச்சு. இந்த மேட்டை விட்டு வெளில வருது அப்படிங்கிற பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கேர்லே போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மேட்ல போய் ஏறுதுடா. ரிவேஸ்ல வேணாமே. இப்போ தண்ணிக்கு எப்படி இறங்க ஊற்றியும் பாரியா? சரி உனக்கு என்ன தண்ணி விட்டு தவிர பாம்பாலி எவ்வளோ மாறினா இல்லப்பா. உனக்கு என்ன தண்ணியை விட்டு மேலே வரணும் அவ்வளோதானே. அப்பா எப்படி நல்லாதான் ஏறுது. நினைக்கிறேன். செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. ஆனால் சகதிக்குள்ள ஏறின ஒரு இதுவே சுலோவாக கொஞ்சம் அந்த த்ராட்டில் கொடுத்துருந்தா ஏறி இருந்திருக்காது. நம்ம கொஞ்சம் போஸ்டா த்ராட்டில் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறி அந்த மேட்டுமே டக்குன்னு மேலே ஏறி வந்துருச்சுங்க. அடுத்தது என்ன பார்த்துருவோம். வாங்க போவோம். தலைவண்டி வண்டி இருக்கு. இதாங்க நம்ம வண்டி வந்த தடம். இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக உட்கார மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம டயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப் இருக்கிறனால கொஞ்சம் சல்லுன்னு மேலே போயிருச்சு. தண்ணிக்குலாம் எத்தி கூட உட்காரவே இல்லைங்க. அப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து ஏறிடுச்சு அந்த இடத்துல. அப்போ ஒதுங்குப்பா. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து மீறி கொஞ்சம் உலட்டி தான் மேலே வந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க வீல் சுற்றி இருக்கிறத பயங்கரமாக சுற்றி கிழிச்சிக்கு வந்துருக்கு. இப்போ வந்து ஐயோ எவ்வளோ நேரம் பேசுவீங்க? ஓகேவா? இருறா. ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்பை தான் உள்ளே விட்டு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஹெல்மெட்டெல்லாம் போட்டுட்டு
உள்ள ஏற ஆரம்பிச்சிடலாம். இப்பதான் விட போறேன், என்ன வெளியூர்ல இறக்கி விட போறேன். ஃபர்ஸ்ட் போ, பேசிக்கிட்டே இருக்க. காமராஜர் காலத்துல தடை பண்ண வேண்டிய காமெடி. ஓட்டு பாப்போம், வெளில வரதான் பார்ப்போம். என்னடா ஸ்டார்ட் பண்ற? செல்ஃப்லாம் இல்லையாடா? செல்ஃபெல்லாம் இல்லப்பா. வா வண்டி வந்து கொஞ்சம் நல்லா ட்ராக்ல சவுண்ட் போட்டு கிழிக்குதுடா. ஏன்டா போட்டு கொள்றேன், வாடா. அப்பா தம்பி ரெண்டாக்கிற வந்துங்க வரலையா? அடைக்குதுங்க. இனி ஹெல்ப் வண்டி வச்சிருக்கேன். அப்பா என்ன ஹெல்ப் எது வேணுமாப்பா? இருங்க வர்றேன். பெட்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன்ப்பா. பெட்ரோல் ஆன் பண்ணாம விட்டாச்சு. ஓ, பெட்ரோல் அம்மன் போச்சாடா? ஆமா. இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே. ஐயே இந்த இடத்துல இப்ப நிக்கிறு. என்ன பண்றது, வீல் அப்படி இருக்கு. தலைவனுக்கு 2வது சான்ஸுங்க. முதல் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வண்டியில ப்ராப்ளம் ஆயிருச்சான். சரி ஓகே, ப்ராப்ளம் ஆயிருந்தால வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு. மறுபடியும் சாட்டமா ஆகாதடா. இருப்பா ஆகும்பா. 2 வருடத்துக்கு பிறகு எப்படி ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வண்டியை. போடா மறுபடியும் உள்ள உட்கார்ந்து நினைக்கிறேன். கரெக்டா தான் வந்து ஆஃப் ஆயிருது. ஒண்ணுமே இல்ல, ஆஃப் ஆயிருது. என்னாச்சுன்னா திரும்ப அதே இடம் தான். 10 டைம் போனாலும் அந்த இடத்த விட்டு வண்டி தாண்டா நினைக்கிறேன் தெரிஞ்சு. என்னாச்சுன்னா அவர் வந்து ஒத்துக்கிட்டாப்புல இந்த ட்ராக் ஓட்ட வண்டி வெளில போகல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முத்துக்குமா என்ன நினைக்கிறீங்க? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்ஜின் கோளாறுப்பா. நம்ம நேரம் என்ன பண்ண போறோம்னா உள்ள சகதிக்குள்ள வந்து வண்டி மாட்டிக்கிடுச்சு. பட் எப்படி வெளில எடுக்க போறோம்னா இதுக்கு நம்ம வண்டி என் வண்டி தான் யூஸ் ஆக போகுதுங்க. எடுத்துட்டு வா ஓவரா நம்ம வண்டி வச்சு இழுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இழுக்குதாங்கிறத வெளியில இழுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் உள்ள விட்டு பார்ப்போம். ஆத்தாடியோ பெரிய பள்ளங்க, இதுக்குள்ள இறங்குனா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம ஸ்விம்மிங்கா வச்சது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நல்லா ஒர்க் பண்ணுது. இங்க பாருங்க, ஒரு வீல் இறங்கி நிக்குது, ஒரு பக்கம் ஏறி நிக்குதுங்க. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னமோ தொங்குது கொக்கி. இல்ல அது ஒரு ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்னு தெரியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்கூட்டியே வந்து கொக்கி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வேற சேலஞ்சுக்கு நீங்க இது வந்து எதுக்கு மாட்டேன்னா இதுக்கு யூஸ் ஆகும் எதிர்பார்க்கல. எதுக்கோ யூஸ் ஆகுதா இல்ல? சரி கட்ட கயிறு தாங்க மேடா, 2-3 மடிப்பா போட்டுக்குவோம். சரி ஓகே. இவங்களுக்கு பாவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் போனா இவங்க கயிறு இவ்வளவுதான் ஒரு நம்ம வண்டி இழுத்து உள்ள தள்ளிட போறேன் எனக்கு தெரிஞ்சு. 2 வண்டி உள்ள உட்காந்துட போகுது. ஆளை காலி பண்ணி விடாப்பா நீ. ஓகே போய் கட்டு. அப்பங்கப்பா ஒரு வழியா கயிறை கட்டி முடிச்சாச்சுங்க. இது ஒரு வகையில நல்லா தான் இருக்கு, என்டர்டைன்மெண்டா. ஓகே இல்ல அவ்வளோதாங்க, சக்ஸஸாக வந்து அவனோட வண்டி மேலே எடுத்தாச்சு. பட் நம்ம வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சுத்த ஆரம்பிச்சு. என்ன கொஞ்சம் இழுக்கலாம்டா. வீல் சுத்துதுப்பா. வீல் சுத்தினா நான் தள்ளி விடுறேன் வண்டியை. ஏன் வீல் சுத்துதுடா? வீல் சுத்துது, சைதில் உட்காந்துருச்சுடா. இழுக்க முடியாம தான்டா சுத்துது. வீல் உட்காந்துருச்சு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸ்டார்ட்ல கொடு. பிரேக்கை மிதிக்கிறாரா? அது பிரேக்கடா, அது பிரேக்கடா. த்ராட்ல இங்கிட்டு இருக்கா? டேய் ஆக்கிலிட்டு இருக்கு. ஐயோ அதான் ஓட மாட்டேங்குது. சரி எடு போவா. ஓகே வரேன். எந்தெந்த கண்ட்ரோல் எங்க இருக்குன்னே தெரியலங்க. அது நமக்கு தான் தெரியும். மாதிரிதான் இருக்கு. நீ எடு ஸ்டேரிங் பத்தி முதல்ல ஸ்டடி பண்ணாம வச்சுருக்கிறீங்க. கீரை போடுறா. ஓ கீரை போடலையா? அதான் சொல்ல வீல் உட்காந்துச்சு. அதான் சொன்னேன்ல, எத்தனை டிரைவர் தான் மாத்துறது ஒரு வண்டி வெளில எடுக்கிறதுக்கு. இந்த வண்டி ஒரே அடியில் மேலே ஏறுது. அவ்வளோதான் அது அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. முட்டை சகதிக்குள்ள வந்து வீல் மாட்டிக்கிறதுங்க. இதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாது. ஓகே சரி ஓகே, தள்ளி மேலே ஏற்றி போதும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மேலே விட்டு பார்ப்போம். வண்டி எடுத்துரு. முன்னால போனா பின்னால வாரேன். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல
அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. என்னாச்சுன்னா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க. அதனால நம்ம வண்டியில கட்டி இழுத்து கிளம்பியாச்சு. வீட்டில் போய் ரெடி பண்ணி தான் எடுத்துக்கு வர போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடு இருக்குங்க. அந்த வண்டியை சேர்த்துமே நம்ம வண்டி தாங்க மொத்தமாக இழுத்துக்கு போகுது. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. வண்டி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கட்டி இழுத்து கொண்டே சரி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆயிருச்சு. சில ஆஃபர்ஸ் எல்லாம் முடிச்சு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம சிம்பிளான அந்த ட்ராக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வெளில வரல. இப்போ இன்னும் ட்ராக் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ட்ராக் சொன்ன பார்த்தீங்களா, ரெண்டாவது ட்ராக். சிம்பிளான ட்ராக் அது. ஆமா சிம்பிள் தானே. அதுக்கு அடுத்து நம்ம வண்டி ரிப்பேர் இல்ல, அந்த சிம்பிள் ட்ராக் தான். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ல பில்லு மண்ணு அந்த தண்ணி எல்லாம் கண்ட சிக்குன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது ட்ராக் அதுக்குள்ளேயே இந்த வண்டி வந்து போகல. இதுக்குள்ள போகிறதுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குங்க. அதை என்ன பண்ண போறோம்னா அதை இப்போதே கேன்சல் பண்ணி வச்சுட்டு கயிறு தல் போட்டி வந்து வைக்க போறோம். இன்னொன்னு எது இழுக்குது அப்படிங்கிறதாச்சும் பார்ப்போம். அதுவும் இருக்குதா இல்லை இன்னைக்கு இழுத்துக்கு தான் கொண்டு போற மாதிரி இருக்கு. சரி சரி பேச்ச வர ஆரம்பம் போடணும். பார்ப்போம். கோடெல்லாம் சரியா போடணும்பா. நேரா கோடெல்லாம் வந்து இப்போ போட்டாச்சு. 2 வண்டியும் கட்ட வேண்டியதான். அதில் எடுத்து மாற்றுப்பா. நம்ம கட்ட வேண்டியதெல்லாம் இல்லை, கொடுத்தா போதும், அவ்வளோதான். நம்மள்ட்ட ஏற்கனவே கட்டியாச்சு. இன்னும் எவ்வளோ நெட்டு போகுது கயிறு? யோ எனக்கு என்ன வண்டி அங்கே பேச வண்டி ஒன்று போட்டுக்கு நிற்கிது. இல்லைக்கு போயா என்னப்பா ரெடியா? போமா. ஆப்பா கிளம்புங்கப்பா. வாங்கப்பா. இன்ட்ரா வண்டி ஸ்டார்ட் பண்ண கிளம்பிடாத. இன்ட்ரா 1 2 3 சொல்றா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரா அவன் சொல்றா. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? 1 2 3 என்ன ஆப்பா? இருப்பா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. உங்க வாட்டில் எழுதுக்கு போறா வெட்டி. இதெல்லாம் அவனோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இழுத்த ஏதோ இழுக்குங்கிறான். அதையும் எப்படி தான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? ஏய் இங்கிட்ட வந்துடுறா. ஓகேவா? இரா ஓகேவாப்பா? ஓகே. ஒரு டக்குனு 3 சொல்லிட்டு இழுக்கிறா. நான் ஓகே தான் சொன்னேன், 3 சொல்லல. என்னடா ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கிற? சரி இன்ட்ராப்பா. நான் 1 2 சொல்றேன்ப்பா. சரி நீனே 1 சொல்லு. ஓகே ஒன்ஸ் என்ன பேக் நீ பேக் எதனால ஒண்ணா? சரி பேக் பின்னாடி இல்றா. இன்ட்ரா வரேன். ஓகேவா? சொல்லவா? இன்னும் வரேன். ஓகேவா? நீ சொல்லு. இன்னும் வரேன். இல்ல நான் இழுக்கவே இல்லை. அது இழுவே இன்னும் கொஞ்சம் இழு. 1 2 3 என்னப்பா இப்போ காரணம் எதுவும் இருக்கா இல்லை எதுவும் இல்லை அவ்வளோதானா? காரணம் எதுவும் இருக்கா என்ன? செயின் கலண்டுருச்சுப்பா. அருவேடாப்பா. நம்மளும் செயின் கலண்டுருச்சுப்பா. 2 வண்டி செயின் கலண்டுருச்சு. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கு. ஆஃப் பண்றா. ஓகே, இப்போ 2 வண்டிக்கு இடையில லைட்டாக ஸ்பீடு டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இங்கே உள்ள கோடை வந்து எந்த வண்டி ஃபஸ்ட் ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தோத்துக்கிட்டே இருக்கீடா.
அவ்வளோதாங்க, நம்ம வந்து சேலஞ்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து தரமாக 2 பேர் வண்டியை வந்து ரெடி பண்ணி அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ணலாம், நீங்கள் வேணால் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னப்பா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நம்ம ஏதாச்சும் பண்ணா விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேறு எதுவும் சேலஞ்ச் தான் கமெண்ட்டில் தட்டி விடுங்க பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்க. எது பெஸ்ட் அப்படிங்க நான் சொல்லலை, நீங்களே சொல்லுங்க. பெஸ்ட்டுன்றதை விட ஒரு சில குறைகள் வண்டியில் இருக்க தான் செய்யுது. அது நம்ம ஓட்டும் போது தான் தெரியுது. அந்த குறை அதனால வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். பட் வந்து பண்ணாம வந்தது தம்பி உங்க குறை பண்ணி வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை பை.